நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே வர சொல்கிறேன் அந்த பையனை. காலைல ஃப்ரீயாக இருந்தால் வருவான். அவன் வேலைக்கு போயிட்டுருக்கான். பட் ஆனால் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 o'clock. அவனை டேரெக்டாகவே இந்த மீட்டிங்கில் கூப்பிட்றேன். அவன்கிட்ட பேசி இது பண்ணுங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ப்ளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஒரு பேச சொல்லலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அவங்க லைவாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க, எப்படி படிச்சாங்கன்னு கூட நீங்களே கேட்கலாம். ஓகே, அது ஓகே ஒரு 2 பிரதர். வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுமோ. அது ஏதாவது வீக்கெண்டு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே நீங்கள் பிரதர். கேள்வி கேட்டதுனால நான் இப்போ ரீசெண்டாக ப்ளேஸ் ஆன ஃப்ரெஷரை வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு நான் அப்போ வெக்கேஷன் ரிட்டர்ன் ஆவேன். ஓகே. அப்போது பேசினா நீங்களே அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன கேட்குறத விட நீங்கள் படித்து வேலை ஆகணுன்ட்டே நேராக கேளுங்க. சரி. இல்ல ஜஸ்ட் அந்த ரூமர்ஸ் அந்த இதெல்லாம் நான் நிறைய கேட்கறேன். இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு எல்லா சொல்லும்போது கூட ரூமர்ஸ் தான். இப்போ ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா ஏஐ கிடைக்கிறது. வந்து எல்லாருக்கும் வேலை ஆ. போச்சுன்றாங்க. 50 லட்சத்துக்கு மேலே வாங்க ம். முடியாதுன்றாங்க. இப்போ நான் இல்ல வாங்கலையா? என்ன நேத்து நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸை தான் மோஸ்ட்லி பண்ணா லே ஆஃப் பண்ணா ஃப்ரெஷர்ஸ்ல கை வைப்பாங்கன்னா இல்லைன்னா ஹை எண்ட்ல கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நேத்தும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது So ஆப்ரேஷன்ஸ் அதனால ஒர்க்ஸ் தான். பண்ணுறவங்க ஃப்ரெஷர்ஸ்லேயே ஆப்ரேஷன்ஸ் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க ரிப்பீட்டட் டாஸ்க்ஸ். ஓகே ஓகே. அதில் இன்ஜினியரிங் மாதிரி இருக்கு. அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு. ஒரு ம். சீனியர் லெவலுக்கு அந்த பையன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி முடிக்கிறான், ஒரு விஷயத்த பண்ணுறான் ம். அப்படின்னா அந்த பையனை விட விட மாட்டாங்க. ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் பிகமிங் வெரி ஹை டியூ டு திஸ் ஏஐ. பட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏஐ பபுள் உடையும். இப்போ ஆல்ரெடி வந்து ஏஐக்கு வந்து அந்த டோக்கன்ஸை செலவு பண்ணுறதே வந்து கம்பெனி இதுக்கு லே ஆஃப் பண்ணாமல் எம்ப்ளாயிஸ் வச்சே ஓட்டிருக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏஐயோட ஓகே. டோக்கன்ஸ் காஸ்ட்லி. ஏன்னா மாதம் மாதம் 2000 செலவு பண்ணுறோம்ல. அதுவும் கிளாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். காசு கொடுத்து வாங்கினாலும் கூட இது சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு லிமிட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவன் $2000 $3000 கேட்பான். அதுக்கு நீங்கள் ஆமா. ஒரு இன்ஜினியருக்கே நீங்கள் வேலைக்கு கொடுத்துடலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா சிடிஓஸ்லாம். ஓகே. ஆமா, இது 100% கரெக்ட். இந்த டோக்கன் இஷ்யூ வந்து எங்க கம்பெனிலயும் வி ஆர் ஃபேசிங். நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் யூட்டிலைஸ்டு பை ஏஜென்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு வெயிட் சொல்லிட்டு. பண்ணுங்க அப்படின்னுவானுங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அதை வெயிட் பண்ணுறதுல வெறுத்து போயிடும். இப்போ ஏஐயா பழகிட்டோம்னா டக்குன்னு நம்ம மேனுவலாக பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால ஆமா. ஒரு பபுள் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் ஒரு சும்மா கதை கடைசியில். சரி, ஏஐக்கு அவ்வளோ டேட்டா சென்டர் தேவை, அவ்வளோ ரிசோர்ஸ் தேவை. இவனுக்கு எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஓகே. இது ஒரு கிரீடியாக தான் போயிட்டு இருக்கு. லைக் த ம். ஏஐ கம்பெனிஸ் ஆர் ட்ரைங் டு ஸ்டீல் as மச் மணி. ரியலிஸ்டிக்கா. எவ்வளோ திருட முடியுமோ பார்த்துட்டு இருக்காங்க. தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும்ன்ட்டு. உடையும், வெயிட் பண்ணுங்க. அதனால நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்க்குறதுல நிறுத்தாதீங்க. வெளியே நடக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பார்க்காம. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். மார்க்கெட் திடீர்னு இப்போ டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு அதோட முடிஞ்சிருச்சா, டக்குன்னு ஏறும் இறங்கும். ஓகேவா? ஆ. அதுக்குன்னு நம்ம வந்து இறங்கிடுச்சுன்னு மார்க்கெட் விட்டு காசு எடுத்துடக்கூடாது வெளியே. இது. அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நடக்கிறது ம். நடந்துட்டு போட்டோம். நான் ஒழுங்காக படிக்கிறேன். இல்லை ஏதாவது ஒன்று வந்து எவாலுவேட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு இதில் ஓரளவுக்கு இருக்குது. இது இப்போ முடிஞ்சு போகலை கரெக்டாக. ம். டோட்டலாக இது வாஷ் அவுட் ஆகலை. ஓகே. சான்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கூலே எடுத்துக்கோங்க. நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கு ஏஐ வரப்போகுது. ஆனால் இன்னும் கூட ஏன் டொனேஷன் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்குறாங்க? ஓகே. சேர்க்குற 50 குழந்தைங்களுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து 50 குழந்தைங்களும் நல்லா இருக்குமா? டவுட்டு தான். பட் ஏன் சேர்க்குறாங்க இன்னும்? ஏன் பேரண்ட்ஸ் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு குழந்தைங்கள டொனேஷன்லாம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து சேர்க்குறாங்க? அந்த 50 பேர்ல ஒரு குழந்தையா இருக்காதான் தானே? ஆ. புரியுதா? அதே தான். இதே தான் நீங்களும். ஒரு 50 பேர்ல நான் ஒருத்தனா இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் இட். வேர்ல்டு ஓகே பிரதர். கோஸ் இன் தட் வே. பட் நம்ம ஸ்டில் வி டூ த சேம். லுக்கிங் ஃபார் ஒன் சான்ஸ் அண்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே பிரதர். வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடே செஷன். இன்னைக்கு என்னன்னா வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சேன். ஏன்னா நாளைக்கு இருந்து நம்ம கொஞ்சம் நான் வெக்கேஷன் போகிறேன். ஆக்சுவலி இந்த கிளாஸ் Thursday ஃப்ரைடே பிளான் பண்ண வேண்டியது. நான் முன்னாடியே வச்சதுக்கான காரணம் என்னன்னா டியூ டு த வெக்கேஷன் அண்ட் பிளானிங். அதுக்காக லீவ் வருதுன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இது இந்த ஒரு வாரம் மட்டும் தான். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வில் நாட் ஹேவ் எனி லீவ்ஸ். யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் மை ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஏன் நீங்கள் பார்க்குறோன்னா, அட்லீஸ்ட் இந்த லீவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. இன்னைக்கு தியரி தான் எடுக்கணும், பட் ப்ராக்டிக்கல் ஆரம்பிச்சிடலாம் ஃபார் த அப்கமிங் லீவ்ஸ். ஸோ நீங்கள் இந்த லீவில் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு மிஷினையாவது ஸ்பின் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, யூ ஹேவ் டு கிரியேட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ தான் கிரியேட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயரும் உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஐ திங்க் 12,000 to $13,000 என்னமோ ஃப்ரீயாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ என்னன்னு தெரியல கரண்ட் சுச்சுவேஷன். பட் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. இந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிங்க் எல்லாருமே வந்து
யூ கேன் ஸ்டோர் இட் லோக்கலி. இதில் வந்துட்டு உங்களோட யூசர் நேம், ஆக்சுவலி நான் ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட கார்டு, என்னோட ஐடி, ஃபோன் நம்பர்லாம் லாக் பண்ணுறானு. ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் அவ்வளோ நிறைய கிரியேட்லாம் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது ஆக்சுவலி என்னோட இதில். அதை நான் உங்களுக்கு கோத்ரூ மட்டும் பண்ணுறேன். பிகாஸ் என்னால் டூப்ளிகேட் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா நானே ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பண்ணனா எனக்கு 5வது பேங்க் அக்கௌண்ட் வேணும். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் போட்டுருங்க ப்ரோ. அந்த எங்கே இருக்குது இதுவா? இந்த ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. நான் அதை வாக் த்ரூ பண்ணுறேன். இது நான் போட்டுறேன். நஜி இல்லை நான் போட்டேன். அவருங்க என்ன போட்டிங்களா? ரெட்டாடி போட்ட மாதிரி இருக்கு. சைன் அக்கௌண்ட்டா? ஸோ ஏதோ ஒரு அட்ரஸ். இதுவே நான் வேறு ஸ்ரீவத்சன் ஒரு பேரில் வேறு ஜிமெயில் ஐடியில் தான் கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் உங்கள் டெமோக்காக. ஸோ இல் கெட்ட வெரிஃபிகேஷன் கோடு, அதை மட்டும் இங்கே போட்டுருங்க. செகண்ட் அர்த்தம் வந்து யூ ஹேவ் டு செட் யுவர் ரூட் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரூட் பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க. இதான் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு. இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து பர்சனல் செலக்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்க்ரீனும் பாருங்கள். சூஸ் வந்து பர்சனல். பிஸ்னஸில் செலக்ட் பண்ணிடாதீங்க. பர்சனல் தான் நம்ம ஃப்ரீ தான் கிடைக்கும். ஃபுல் நேமு அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். உங்களோட இந்தியா, உங்கள் அட்ரஸ்லாம் செட் பண்ணிவிடுங்க. ப்ராப்பர் அட்ரஸே தரலாம். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்லாம் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு சைட்டு. பிஓரி இருந்தால் வீட்டு நம்பர் மாற்றலாம். அது தப்பு இல்லை. ஜஸ்ட் ஆனால் இது தைரியமாக கொடுக்கலாம் தான் சொல்கிறேன். ஓகே. அந்த இது பர்சனல் டீட்டெயில்ஸ்னால நான் அது ஸ்கிப் ஆகிருக்கும். ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இந்த இடத்துல யூ ஹேவ் டு கிவ் யுவர் கார்டு. கார்டு மட்டும் வந்து ஒரே விஷயம் என்னென்னா வந்து கார்டு கொடுத்ததாகணும், ஒரு வழி இல்லை. கார்டு மட்டும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எனேபிள் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் உங்களோட கார்டு வந்து இதுவாக அதே மாதிரி சில லோக்கல் பேங்க்ஸ் ஒர்க் ஆகாது. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ்னால் ஒரு பாயிண்ட் சில டைமில் ஒர்க் ஆகாது. பட் அது உண்மையிலேயே ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா தென் வி லுக் ஃபார் வேறு ஏதாவது ஒரு ஜீரோ பேலன்ஸ் கார்டுலாம் ஹெச்டிஎஃப்சியில் தருவானுங்க. ஜீரோ பேலன்ஸ் கிரெடிட் கார்டு. அது போட்டிங்கன்னா ஒரு 5 to 7 டேஸில் கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி அது என்ன ஜீரோ பேலன்ஸ்னால் வந்து சில கிரெடிட் கார்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்வைப் பண்ணியிருக்கணும். சில இதெல்லாம் சும்மா வச்சிக்கலாம், ஸ்வைப்பே பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் படிக்கிறதுக்கு வழி இல்லை. நம்ம ஒரு நல்ல கார்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. நல்ல டெபிட்டாக இருந்தால் எடுத்துக்கும், இல்லைனா கிரெடிட் எடுத்துக்கும். அதோட கார்டு எக்ஸ்பிரேஷன், சிசி இதெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ இதுவும் ஸ்க்ரீன் கட் ஆகும் நான் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால. ஓப்பன் த்ரூ வெப்பா? ஓப்பன் த்ரூ வெப்பில் தானே இருக்குது இல்லையா? ஓப்பன் த்ரூ வெப்னா சரி புரியல. சரி அப்புறமா சொல்லுங்கள். ம் இது அடுத்த ஸ்க்ரீனு. அடுத்த ஸ்க்ரீன் மட்டும் உங்கள் ஏதோ ஒரு ஐடி மட்டும் வெரிஃபை பண்ண கேட்பானுங்க.
எந்த ஒரு கவர்மெண்ட் இதாக இருக்காது கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். ஓகே. பேனோ இது ஓட்டர் ஐடி ஒன்று கொடுத்துருங்க. இது இண்டிவிஜுவல் பர்சனல் யூஸ்னே கொடுத்துருங்க. தென் ஃபில் அப் டேட் ஆஃப் பர்த் அண்டு பேன் மேனட்ரியாக இருந்தால் கொடுத்துருங்க, ஒரு வழி இல்லை. இதோட முடிஞ்சு. இதெல்லாம் உங்களோட கார்டு மட்டும் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் ஆகிடும். கார்டில் பிரச்சனை இருக்குது, டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணலன்னா அது ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். இதில் தான் மெயின். அடுத்து வந்து இங்கே வந்து பேசிக் சப்போர்ட் ஃப்ரீன்னு எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸு 24 செல்ஃப் சர்வீஸ் ஆக்சஸ் ஃபார் அக்கௌண்ட் அண்ட் பில்லிங்கு. அக்கௌண்ட் இது இப்போ ஃப்ரீ அக்கௌண்ட்டை தந்துடுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து இது பிஸ்னஸ்லாம் போகணுன்னா 29 பெர் மந்த்து. இதெல்லாம் அவனுங்க இன்ஜினியர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் AWS, இமெயில் ஆக்சஸ் டு AWS சப்போர்ட்டு, 12 ஹவர்ஸ் ரெஸ்பான்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் டெக் சப்போர்ட்டு. இந்த மாதிரி அவங்க சைடு டெக்னிக்கல் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ $100 பெர் மந்த்ன்ற ஒரு பிளான் போட்டிங்கன்னா இது வந்து கம்பெனி பார்த்துக்கும். நம்மளுக்கு இது தேவையில்ல, படிக்கிறதுனால பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ போட்டுருங்க. சுதர்ஷன், சாரி. சொல்லுங்க ஜி. நான் வந்து இந்த பேஜ்ல இருக்கேன். சைன் அப் AWS, சூஸ் யுவர் அக்கௌண்ட் பிளான். ஸோ ஃப்ரீ 6 months அண்ட் பெய்டு. இந்த வாரம் Which நான் one is I ஒரு need to select? இதை முடிச்சிடுறேன். இந்த வாரம் Okay, okay. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது பண்ண உடனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இதுதான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கும், லாகின் பண்ணுற மாதிரி. இதில் நம்ம அடுத்தடுத்து என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 நாள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு முடிச்சிருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்லேயே போடலாம். உங்களுக்கு முகிலன்றவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார். இல்லைனா என் நம்பர் தெரிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ குரோம் ஒருனாலுமே உங்கள் அட்மின்ட்ட சொல்லி இமீடியட்டாக என்னை இல்லை முகிலனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வில் ஹெல்ப் யூ டு ஃபினிஷ் யுவர் அக்கௌண்ட் கிரியேஷன் இஃப் யூ ஸ்டக் சம்வேர். ஓகே, இவ்வளோ தான் அக்கௌண்ட் கிரியேஷனு. ஜி உங்களோட ஸ்க்ரீன் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல் கிவ் யூ ஆக்சஸ். ஏதாவது பர்சனல் இருந்தால் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஷோ மீ வாட் யூ ஆர் சீயிங் தேர். Sharing my screen. அலோவ் பண்ணிட்டேன். Able to see my screen? இன்னும் லோடல ஜித். பாலகிருஷ்ணா நீங்கள் பேசுறது கேட்கல. Yeah, able to see my screen? இப்போ பார்க்க முடியுது. ஓகே ஓகே, கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். யூஏ தான் மாறி இருக்கு. இதே ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை. நோ தேங்க்ஸ் Okay. கொடுத்துருங்க. Here, name? யுவர் நேம், மற்றது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். Okay. So country region, okay. Country, okay. So, okay. So it is for my பர்சனல் information. தான். இதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வரும். நீங்கள் அதை அப்புறமா பார்த்து So கொடுத்துருங்க. card I have for debit card வச்சிருக்கேன் ICC. So no issues, right? டெபிட் கார்டு ஐசிசியில் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஒரு 1000 rupees ஆச்சு எனேபிள் பண்ணியிருக்கீங்களா? இன்டர்நேஷனல் கிடையாது. இல்லை இன்டர்நேஷனல் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் எனேபிள் பண்ணி பாருங்க. இன்டர்நேஷனல் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 500 ஆச்சு எனேபிள் பண்ணி வச்சிருங்க. அது எப்படி அந்த டிரான்சாக்ஷன் பண்றது? சாரி. டிரான்சாக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு கார்டை கிளிக் பண்ணும்போது டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் 2 ஆப்ஷன் வரும். ஓகே. அதுலேயே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டு லிமிட் செட் பண்ணணும். ஒரு 500 rupees. அவ்வளோ 500 rupeesக்கு மேலாம் உங்களோட அக்கௌண்ட்ல எடுக்க முடியாது. ஓகே, got it. Okay, thank you. No problem, Ji. That's it. I will stop my share. Yeah, I took your screen. ஓகே, ஸோ எல்லாருமே இப்போவே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸாக கிளாஸ் முடிச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணால் we need to start with how to create our first operating system in AWS. இப்போ நான் உள்ள லாகின் பண்ணுறேன். சுதர்சன் கேக்குதுங்களா? பாலா இப்போ தான் கேட்க சொல்லுங்கள். சுதர்சன் ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்க நம்ம இந்த ப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம்ல, நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதுல டெமோ பண்ணிட்டு ரிசோர்ஸை டெலிட் பண்ணிட்டு எகைன் வந்து நம்ம வேணுங்கிறப்போ கிரியேட் பண்ண போறோமா, இல்ல அந்த ரிசோர்ஸை ஸ்டாப் பண்ணி மட்டும் வைக்க போறோமா? இல்லை டெலிட் பண்ணிட்டு தான் திருப்பி கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாப்லாம் பண்ண வேணாம். டெர்மினேட் ரீக்ரியேட். அதான் ஏன்னா கொஞ்சம் இப்ப அமௌண்ட் தேவை. எதுக்காக நான் கேட்கறேன்னா, எனக்கு வந்து இந்த ஆபீஸ்ல வந்து ஒரு கிளவுட் சாண்ட்பாக்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா. ஓகேங்களா? அந்த கிளவுட் சாண்ட்பாக்ஸ் வந்து எப்படின்னா, இந்த இது இருக்குல்ல நம்ம AWS ஸ்கில் பில்டர்,
அது மாதிரி அது வந்து அந்த லேப் அந்த கிளவுட் சேண்ட் பாக்ஸ் எனக்கு 3 ஹவர்ஸ் எப்பவுமே ஒரு செஷன் அவைலபிளா இருக்கும். ஓகே. அதை யூஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமான்னு பாக்குறேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செஷன் போயிடும், எகைன் நான் ரீஇனிஷியேட் பண்ணணும். நீங்க இன்ஸ்டா இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிக்கல் கவனிங்க. அதுல உண்மையிலேயே தேவைப்படுதுன்னா நீங்க 3 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இல்ல விட்டுருங்க. ஸோ மேக்ஸிமம் செக் அவுட் ப்ராக்டிக்கல், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. இல்ல நான் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கம்பல்சரி நம்ம ரிசோர்ஸ் வச்சு அடுத்த நாள் அதே ரிசோர்ஸ்ல யூஸ் பண்ணுமா அப்படிங்கறத கொஸ்டின். இல்லைன்னா நான் அந்த செஷன்ல வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரெஷ்ஷா பண்ணனா அந்த அதே சேண்ட் பாக்ஸ் எடுத்து நான் பண்ணிட்டு போயிடுவேன். அதான் கேட்கறேன். இங்க மோஸ்ட்லி ஒவ்வொரு டாபிக்குமே புதுசா மாறுஞ்சி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே. சரி, ஒரே ஓகே, இதை ஃபைன், யூஸ் தென் பண்ற ஓகே, மாதிரி இருக்காது. ஆமா, ஏன்னா நம்ம வேற வேற ப்ராக்டிக்கல் மாறிட்டே இருக்கும். ஃபைன் ஃபைன் ஃபைன், காட் இட். ஏன்னா நான் சேண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஜி. ஸோ இந்த எம்எஃப்ன்றது உங்களுக்கு எடுத்தோடனே வராது. இது ஒரு டபுள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தான். சேஃபஸ்ட் சைடு மொபைலில் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஒன்று வரும். உங்களுக்கு இது வரும்போது நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது எடுத்தோன்னே இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது நான் என் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். மொபைலில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மாதிரி ஒன்று ஜென்ரேட் இருக்கும். அதை நம்ம இங்கே கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு எடுத்தோன்னே இது வராது. இட் டேக் சம் டைம். பட் அதை லேட்டர் வில் டிஸ்கஸ் அபவுட் எம்எஃப்ஐ, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா EC2 எழுதிக்கோங்க. எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம படிக்க போகிறோம். அதை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணுறான். சரியா? அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது வந்து சிலபஸில் வந்து EC2. சரியா? இப்போது இதில் வந்து எப்படி ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி கான்செப்ட்டு. இதை நீங்கள் அடுத்த ஒரு 2-3 நாளில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆனால் முடிச்சுட்டு வந்துடுங்க. எல்லாருமே முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ஜாப் சீக்கர்ஸோ முடிச்சுட்டு வந்துடுங்க. சரி, EC2 க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் கீப் இன் அவர் மைண்ட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரம் அவர் லேப்டாப் த்ரூ இன்டர்நெட் நம்ம வந்து ஒரு அமேசான் ஒரு லினக்ஸ் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். இதான் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ளோ. உங்கள் லேப்டாப்பில் இருந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து AWSல வந்து ஒரு EC2 க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது. ஈஸினா எடுத்தோன்னே இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு க்ரியேட்லாம் பண்ண முடியாது. இதில் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி, இதான் ப்ரீ ரெக்வசைட். என் முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா எழுதிக்கோங்க. இப்போ இதை தான் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளோவில். ஃபஸ்ட் விஷயம் வந்து வி நீட் டு கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப். அது என்ன செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு AWSோட ஃபயர்வால் சர்வீஸ். ஃபயர்வால் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ விண்டோஸ்லலாம் வந்து ஃபயர்வால் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னு தெரியுமா? யூ நோ அபவுட் ஃபயர்வால்? ஃபயர்வால் வந்து எந்த வல்லபட்டியும் உள்ள வராம, அன்னெசரி ரிக்வெஸ்ட்லாம் உள்ள வராம பார்த்துக்கும். ஃபயர்வால் வந்து ஒரு அலோ அண்ட் பிளாக் பண்ற ஒரு சர்வீஸ். என்ன அலோ அண்ட் பிளாக் பண்ணணும்னா, ஐபி அட்ரஸ், யார் உள்ள வரணும் வரக்கூடாது, என்ன சர்வீஸ், போர்ட்னா சர்வீஸ், ரெண்டுத்தையுமே வந்து இது அலோ அண்ட் பிளாக் பண்ணும். ஸோ அமேசானில் வந்து அதே மாதிரி இந்த மிஷின் வந்து இன்டர்நெட்ல இருந்து தான் கனெக்ட் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி குரூப்னு தனியாக கொடுக்குறானுங்க. இப்போ நீங்கள் வந்து இது உள்ள நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு யூஸ் அ செக்யூரிட்டி குரூப் டு கம் இன்சைட். செக்யூரிட்டி குரூப் தான் வந்து அமேசானோட ஃபயர்வால். சரி, இதில் வந்து என்ன அலோ அண்ட் பிளாக் பண்ண போகிறோம் செக்யூரிட்டி குரூப் மூலியமா, என்ன அலோ அண்ட் என்ன பிளாக் பண்ண போகிறோம், அதான் நம்ம கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ். என் லேப்டாப்பை நான் அலோவ் பண்ணாதான் என் லேப்டாப்பே வந்து இவன் மூலியமாக செக்யூரிட்டி குரூப் மூலியமாக அமேசானை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து அலோவிங் த ஐபி அட்ரஸ் இன் த்ரூ செக்யூரிட்டி குரூப். ரெண்டாவது வந்து சர்வீசஸ். இப்போ நான் வந்து என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் மிஷின், கரெக்டாக? என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸோட OS. நீங்களும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மோஸ்ட்லி.
இங்கே கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து லினக்ஸோட ஓஎஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லினக்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ விண்டோஸ் லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறது ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. என்ன சர்வீஸ்னால் வந்து எழுதிக்கோங்க, எஸ்எஸ்ஹெச்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற சர்வீஸ் தான் ஒரு மீடியம் விண்டோஸ் வந்து லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது பேர் வந்து செக்யூர் ஷெல்னு அர்த்தம். செக்யூர் ஷெல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் யோர் லினக்ஸ் மிஷின் ஃப்ரம் விண்டோஸ்னா யூ ஷுட் யூஸ் எஸ்எஸ்ஹெச். இதே விண்டோஸ் டு விண்டோஸ் என்னன்னு தெரியுமா? இப்போ நான் இங்கே ஒரு விண்டோஸ் மிஷின் போடுறேன். விண்டோஸை கனெக்ட் பண்ணுற சர்வீஸ் இருக்காது, என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, அது ஆர்டிபின்னு சொல்லுவாங்க, ரிமோட் டெஸ்க்டாப். அது டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இங்கே இருப்பாங்க ரிமோட் டெஸ்க்டாப் இருக்குல்ல. இப்போ விண்டோஸ் டு விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் ஆர்டிபி. இதுவே நீங்கள் லினக்ஸ் டு லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் எஸ்எஸ்ஹெச், செக்யூர் ஷெல். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதல் விஷயம் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்ஹெச்ன்றதை நீங்கள் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம லேப்டாப்லேருந்து இந்த லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு போர்ட் வந்து இதோட போர்ட் நம்பர் ஒன்று இருக்குது, N22 எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து முதல்ல பார்க்கும்போது புதுசாக இருக்கும். ஒரு 4-5 வாட்டி ரீகால் பண்ணிங்கன்னா மண்டில் ஏறிடும். பட் அது எவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து எவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 22, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது எனேபிள் பண்ணாதான் நம்ம லேப்டாப்லேருந்து லினக்ஸ், அமேசானில் இருக்க லினக்ஸை கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து? நீங்களே சொல்லுங்கள். லினக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணலாம்? ஒரு ஓஎஸ் உள்ளே போயிட்டோன்னா என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு? எது சொன்னானே, ரேமா? ரேம்ல ஓகேங்க. அப்ளிகேஷன்ஸ் அந்த அப்ளிகேஷன் கிரியேட் சர்வர் ஹோஸ்ட் பண்ணலாம். பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் ரெடி. அடுத்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாமா? வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது உள்ள சாஃப்ட்வேர்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் அதை கனெக்ட் பண்ணணும்ல. வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் தேவை. இப்போ நீங்கள் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட் இருக்குது, அமேசான்னு ஏதாவது ஒரு சைட் இருக்குன்னா இவனுங்களாம் வந்து எந்த சர்வீஸில் ஓடுவாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த HTTP ஆர் HTTPS இந்த சர்வீஸில் தான் ஓடுவாங்க. ஓகே, ஸோ வி நீட் திஸ் சர்வீஸ் டு பி எனேபிள்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே HTTPSக்கு போவேன். HTTPSனா செக்யூர்டு அது சர்வீஸ். அது ப்ராக்டிக்கல் தானே பண்ணுறோம், ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் பண்ணுறதுனால HTTP மட்டும் இப்போதைக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. போர்ட் 80. HTTP. இதோட நம்பர் என்ன? 80. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த 2 சர்வீஸு ஐபி அட்ரஸை மட்டும் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. கிரியேட் அ செக்யூரிட்டி குரூப் அண்ட் அலோவ் யுவர் ஐபி அட்ரஸ். நம்ம லேப்டாப் ஐபி கூட 2 சர்வீஸ் அலோவ் பண்ண போகிறோம். ஒன்று எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச் எதுக்காக? Windows to டு கனெக்ட் த லினக்ஸ். அவ்வளோதான், லினக்ஸ். ஒரே லைன். டு ஆக்சஸ் த லினக்ஸ், டு கனெக்ட் த லினக்ஸ். சூப்பர். HTTP எதுக்காக? site access. டு ஆக்சஸ் த வெப்சைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டு ஆக்சஸ் த வெப்சைட் ஹோஸ்டட் ஆன் அவர் லினக்ஸ் மிஷின். இதை மட்டும் இப்போ தியரியை எழுதுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. முதல்ல இப்போ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடலாம். நோட்டட்னா சொல்லுங்க, நோட்டட்னா அதில் போடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியுது. இதுக்கெல்லாம் இது இருக்கும், உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயே இருக்கும். டாக்குமெண்ட்டை கொடுத்துறோம் நாங்கள் இன்னைக்கு. சுதர்ஷன், இப்போ இது இந்த செஷன் முடிஞ்சதோ இதோட ரெக்கார்டிங் அதுல இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும் ஜி, இன்னைக்கே அப்லோட் பண்ணுறோம். Okay. ஆனால் அது Network ப்ராசஸ் issue. தான். திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஓ, ஓகே ஓகே. அதனால இப்போ செஷன் முடிஞ்சு அடுத்து அது பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக ரெக்கார்டிங்லாம் நாங்கள் லைஃப் டைம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 நோட்டட் போட்டால் போதும், அவ்வளோதான். நான் அதோட ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். அப்படி 2 நோட்டட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, எல்லா நோட்டட் போட வேணாம்.
இப்போ என்ன பண்ணுங்க, அதே மாதிரி திருப்பி சர்ச் ஃபார் EC2. EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட்னு, அதோட அப்ரிவேஷன் வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட். EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு. எலாஸ்டிக்ன்றது நீங்கள் எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம், அது எலாஸ்டிசிட்டி. கம்ப்யூட் வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் ரேம் ப்ராசஸர்லாம் கம்ப்யூட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது க்ளவுடில் இருக்கிறதுனால இது க்ளவுட், அதாவது அதோட அப்ரிவேஷனோட மீனிங். எலாஸ்டிசிட்டி, கம்ப்யூட்னா ரிசோர்ஸஸ்லாம் சேர்ந்து இருக்கிறது, க்ளவுடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் EC2. ஓகே, ஸோ கோ டு திஸ் EC2. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் மியூட் வைங்க, அருண் அண்ட் விமல். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்களேன். இந்த ஸ்க்ரீன்லேயே லெஃப்ட்டில் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்னு பார்ப்பீங்க. முதல்ல அதை கிரியேட் பண்ணிடலாம். முதல்ல ஃபயர்வால் கிரியேட் பண்ணப்போ செக்யூரிட்டி குரூப்னா என்ன, இது ஒரு லைன் சொல்லணும்னா இட்ஸ் ஃபயர்வால் சர்வீஸ் இன் AWS விச் அலோஸ் IPN போர்ட் நம்பர். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடலாம். இட்ஸ் ஃபயர்வால் சர்வீஸ் இன் AWS விச் அலோஸ் IPN போர்ட் நம்பர்ஸ். கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இப்போ இந்த ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு பேர் வைப்போம். அதாவது இது நம்மளோட பிளானட்ஸோட பேர், கார்ஸு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஜாவா, ஹோண்டா, அப்புறம் ட்ரைம்ப்பு, யமஹாலாம் எடுத்துட்டோம். இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பைக் சொல்லுங்கள், அதுதான் நம்ம ப்ராஜெக்டோட பேர். ட்ரைம்ப்பு எடுத்தாச்சு. வேறு அது உங்களோட 2 பேட்சுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. ஆரி போட்டுடலாமா? ஓகே, ராயல் என்ஃபீல்டு போட்டுட்டா? ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து ராயல் என்ஃபீல்டு. டாடா ஸ்பெல்லிங்கு. ஸ்பேஸ் மோஸ்ட்லி கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். சரி, ராயல் என்ஃபீல்டு SG. இல்லை நான் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், ராயல்னு வச்சுட்டா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ராயல்னு வச்சுக்கலாம், ராயல் ஆரி தான் அது. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் அதே பேர் கொடுத்துருங்க, ராயல் SG அப்படின்னு சொல்லிட்டு. இந்த VPC டிஃபால்ட்டாக விட்டுருங்க, நான் போக என்னன்னு சொல்லி தரேன். இந்த அவுட் பவுண்டு அப்படியே விட்டுருங்க. இந்த அவுட் பவுண்ட் பற்றி நான் வரேன். இன்பவுண்ட் ரூல்ஸ் தான் இப்போ நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ இன்பவுண்ட்னா வெளியே இருந்து வர இன்கமிங் கனெக்ஷன்ஸை வந்து இன்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியே இருந்து வர இன்கமிங் கனெக்ஷன்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி, ஓகேவா, அது வந்து இன்பவுண்டு. மிஷினை விட்டு வெளியே போகிறதுக்கு பேர் வந்து அவுட் பவுண்டு. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு பேர் வந்து அவுட் பவுண்டு. நம்ம வீட்டில் வெளியே போகிறது நம்மளுக்கு அது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸு பெருசாக தேவைப்படாது. அதனால் இங்கே கவனிச்சிங்கன்னா ஆல் டிராஃபிக் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானுங்க. உள்ளேருந்து வெளியே என்ன வேணால் பண்ணல, பிரச்சனை இல்லை. அது செக்யூரிட்டி என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்குள்ளே எவன் வரணும் வரக்கூடாதுன்றது முடிவு பண்ணுறது செக்யூரிட்டி. உள்ளே இருக்கவங்க வெளியே போகிறது, உள்ளே இருக்க குழந்தைங்களால தடுத்து வைக்கலாம், அப்போ வெளியே ரோட்டில் விடக்கூடாதுன்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம பெரியவங்களாம் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காதுல்ல, அதனால் இங்கே ஆல் டிராஃபிக் இருக்கும். இன்பவுண்ட் தான் நம்ம டார்கெட் பண்ணோம். கன்சிடர் தட் யூஆர் அலோவிங் சம் ஒன் இன்சைட் யுவர் மிஷின். ஆட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் இங்கே டைப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன், SSH. ஓகே, SSH. இப்போ என்னோட ஐபி என் லேப்டாப் மட்டும் அலோவ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு வாட் இஸ் மை ஐபின்னு அடிங்க. வாட் இஸ் மை ஐபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட பப்ளிக் ஐபி கிடைக்கும். கூகுளில் போய்ட்டு வாட் இஸ் மை, இதான் என்னோட பப்ளிக் ஐபி. இது அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு மை ஐபின்னு கொடுக்குறேன். இந்த லேப்டாப் ஐபி வந்துடும். ஆனால் இது வந்து பெர்மனண்ட்டான பப்ளிக் ஐபி கிடையாது. இது வந்து என்னோட இன்டர்நெட் ப்ரொவைடர் கொடுக்குற பப்ளிக் ஐபி. அதான் என்னோட ஆக்டோ இல்லை ஏர்டெலோ அவனுக்கு தர பப்ளிக் ஐபி. நாளப்புலாம் மாறும் இது. ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணுறதுனால சேஃப் சைடு எனிவேர் கூட கொடுத்துக்கலாம். 0.0னா நாளைக்கு எந்த ஐபி மாறினாலும் அலோவ் பண்ணுற மாதிரி. பட் இப்போதைக்கு லெட் இட் பி மை ஐபி. உங்களுக்கு இது ஒர்க் ஆகலை ஃபியூச்சர்லாம் கூட ஃபோக்கஸ் ஆன் சேஞ்சிங் இட் டு எனிவேர் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ், நாட் இன் த ரியல் டைம். அடுத்த ரூல் என்ன, SH செட் பண்ணிட்டு அடுத்த ரூல் என்ன, அவ்வளோதான், HTTP. இங்கே வந்து அதே மாதிரி என்ன செட் பண்ணலாம், மை ஐபி வச்சுட்டா இப்போ இதையும் என் ஐபி மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இப்போ வைக்கிறேன், அப்புறம் பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன சர்வீஸு என்ன ஐபி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நவ் கிரியேட் த செக்யூரிட்டி குரூப். இப்போது இது ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து மெயின் மிஷினை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ அமேசான் போனால் ஒரு ட்ரெஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், வில் ஜஸ்ட் செலக்ட் ட்ரெஸ்ஸோட டைப்பு, கலரு, பிராண்டு, இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து
we need to keep in our mind before creating the operating system. First வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஈஸி டு கிரியேஷன் வைக்கிறேன். இந்த டாபிக் ஈஸி டு கிரியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸோட நேம். ரெண்டாவது வந்து என்ன ஓஎஸ், ஓகேவா, வாட் ஓஎஸ், லினக்ஸா, அதை செலக்ட் பண்ணோம். லினக்ஸா, விண்டோஸா, மேக்கோட இருக்கு, மேக்கா, மேக்னா ஆப்பிளோடது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உபுண்டோ, இந்த மாதிரி ஓஎஸ் செலக்ட் பண்ணலாம். வாட் ஓஎஸ் டு சூஸ். மூணாவது ஆப்ஷன்ஸ் என்ன செலக்ட் பண்ணோம்னா, இதில் வந்து உங்களுக்கு ரேம் அண்ட் ப்ராசஸர், அதை இன்ஸ்டன்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ்ன்னு வைக்கிறேன், ரிசோர்ஸ், அடுத்து ரேம் அண்ட் ப்ராசஸர். ரேம் அண்ட் ப்ராசஸர் செலக்ட் பண்ணோம், எவ்வளோ ரேம் வேணும் எவ்வளோ ப்ராசஸர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இப்போ மிஷின் லாகின் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும் இல்லை, நம்ம லேப்டாப்போட தான் லாகின் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்காக அந்த பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி தரானுங்க. என்கிரிப்ஷன் என்னன்னு தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் என்கிரிப்ஷன்? எனிஒன் நோ வாட் இஸ் என்கிரிப்ஷன்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டு இதில் இருக்காது. ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலி ஒரு டேட்டா இருக்குன்னா, இப்போ உங்களோட பாஸ்வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஓப்பன் வச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியாக ஹேக் பண்ணுவானுங்க. என்கிரிப்ட் பண்ணும்போது இந்த கேரக்டரோட சேர்ந்து சில அடிஷனல் கேரக்டர்ஸ் உள்ள வந்துடும். சில மேத்தமெட்டிக்கல் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி அடிஷனல் கேரக்டர்ஸ் மாதிரி உள்ள கொடுத்துருவானுங்க. ஓகே, இதுதான் என்கிரிப்ஷன். இப்போ இதை பார்த்தா பாஸ்வேர்ட் புரியுமா? இது பாஸ்வேர்ட் கிடையாது. இதை டீக்ரிப்ட் பண்ணாங்கன்னா தான் when they try to decrypt this, they'll get admin at 123. இந்த மாதிரி அமேசான் வந்து சேஃபர் சைடுக்காக ஒரு என்கிரிப்டட் ஃபைல் தரான். ஸோ அது வந்து பாஸ்வேர்ட் என்கிரிப்டட் ஃபைல் நான் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் ப்ராக்டிக்கலை பார்த்துடலாம் என்ன எப்படி இருக்கும்ட்டு. பாஸ்வேர்ட் என்கிரிப்டட் ஃபைல் ஃபார் சேஃப்டி. நாலாவது விஷயம் செலக்ட் பண்ணோம். ஃபிஃப்த்து வந்து என்ன, ஓஎஸ் நேமு, ஓஎஸ் என்ன ஓஎஸ், இன்ஸ்டன்ஸ் டைப்பு, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி குரூப்பு. இப்போ மேலே நம்ம ராயல் ஏஜென்ட் இப்போ தான் செலக்ட் பண்ணோம், அதனால தான் முன்னாடி கிரியேட் பண்ணிட்டோம் இங்கே. அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும்ட்டு. இந்த 5 விஷயங்கள் தான் மெயின். நேமு, என்ன ஓஎஸ், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு, பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து உங்களோட செக்யூரிட்டி குரூப். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஓகேவா, இது அப்படியே ப்ராக்டிக்கலில் பார்த்துடலாமா? இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்க்ரால் அப் பண்ணுங்க, இங்கே இன்ஸ்டன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. மேலே இன்ஸ்டன்சஸ், லான்ச் இன்ஸ்டன்ஸ். இங்கே வந்து நேம் வந்துட்டு அதே மாதிரி நான் ராயல் லினக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து என்ன ஓஎஸ் சூஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் ப்ரௌஸ் மோரி, அது ஏஎம்ஏன்னு சொல்லுவாங்க. இங்கே ஐ வில் டெல் தட் ஏஎம்ஏ லேட்டர். அது ஒரு அப்ரேஷன் அமேசான் மிஷின் இமேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து அமேசான் லினக்ஸா, மேக் ஓஎஸ்ஸா, ரெட் ஹாட் லினக்ஸ். இந்த மாதிரி லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் சொந்தம் கொண்டாடலாம், ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ஓஎஸ் தான். அதனால தான் அமேசான் வந்து அவன் ஒரு லினக்ஸ் வச்சிருக்கான். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டயர் தான் காட்டும். எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் உங்கள் ஸ்க்ரீன் என் ஸ்க்ரீன் லைட்டாக டிஃபர் ஆகும், ஏன்னா நான் ஃப்ரீ டயர் கிடையாது, நான் வந்து பெய்டு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அமேசான் லினக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே சூஸ் பண்ணுங்கள், அமேசான் லினக்ஸ். ரெட் ஹாட் மாதிரி கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஏன் அமேசான் சூஸ் பண்ணும் போது தான் கொஞ்சம் அமௌண்ட் லைட்டாக கம்மியாகும் அவங்களோட ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஐ எம் சூஸிங் அமேசான் லினக்ஸ். அடுத்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணால் அடுத்து என்ன, ரேம் ப்ராசஸர் சொன்னேன் கரெக்டாக, அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ரேம் அண்ட் ப்ராசஸர். இங்கே அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. தே நேம் திஸ் ரேம் அண்ட் ப்ராசஸர் அஸ் அ இன்ஸ்டன்ஸ் டைப். அது they name this OS as an AMI, Amazon Machine Image. ஓகே, இன்ஸ்டன்ஸ் டைப்பில் இதுலேயே பேராக கொடுத்துருப்பானுங்க. எத்தனை வேணும், 2 CPU, ஒரு CPU 5 GB ரேம் வேணுமா, ஒரு CPU. நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிங்களா, எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகுதுன்னா, இவனுங்க இதை வந்து ஒரு ஸ்டாக்காக ரெடிமேடாக இருக்கும், தனித்தனியாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இதில் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய் உங்கள் ஓஎஸ் அட்டாச் ஆகிடும். அதனால அது ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகுது. ஸோ ஸ்டாக்காக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா T3 மைக்ரோ எடுத்துக்கிறேன். அது எனக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்குது, அதனால் லெட் மீ சூஸ் ஃப்ரீ T3. உங்களுக்கு என்ன ஃப்ரீ டயர் கார்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. T3 மைக்ரோ, 2 CPU 1 GB ரேம். ஓகே தான், டீசெண்டான ஸ்பீடில் இருக்கும். ஸோ 2 CPU
அது எனக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்குது. அதனால் லெட் மீ சூஸ் ஃப்ரீ T3 உங்களுக்கு என்ன ஃப்ரீ டயர் கார்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. T3 மைக்ரோ 2 CPU 1 GB RAM. ஓகே தான், டீசெண்டான ஸ்பீடில் இருக்கும். ஸோ 2 CPU 1 GB RAM நான் சூஸ் பண்ணுறேன். T3 மைக்ரோ. இந்த டிஇனா என்ன, எம்னா என்ன, இதை பற்றி நான் அடுத்த வாரம் சொல்லித்தரேன். சிஇலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் டிஃப்ரென்சஸ் தான். இதை நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக நெக்ஸ்ட் வீக் சொல்லித்தரேன். இப்போதைக்கு செலக்ட் T3ன்றது டெஸ்டிங் டைனி மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க, லைட் லோட் மிஷின்ஸ். ஹார்ட்வேர்லேயே ரொம்ப சீப்பான ஹார்ட்வேர். ப்ராக்டிக்கல் அது போதும். அடுத்து கீப்பர் பாஸ்வேர்டு ஃபைல்னு சொன்னால, இது என்ன பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் நியூ கீப்பர்னு கொடுங்க. அங்கே வந்து கீப்பர் நேம் வந்து ராயல் கீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பேர் கொடுத்தாகணும். டிஃபால்ட்டாக ஆர்எஸ்ஏன்றது சொல்லுங்க. இங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்பேஸ் வேணாம், எப்பயுமே ராயல் ஸ்பேஸ் வேணாம், நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா எடுத்துக்கோங்க ஸ்பேஸ் கொடுத்தாலும். இல்லை, லினக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டப்படும். ஸ்பேஸ் வேணாம் ஓகே வேணாம் வேணாம். லினக்ஸ் ஸ்பேஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் லினக்ஸால். அதனால் ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் கொடுங்க, அதான் நல்லது. அண்டர்ஸ்கோர் அக்செப்டபிள் தான். ஈவன் ஓகே கேஸ் சென்சிட்டிவ். இல்ல இல்லை, அந்த ஸ்பேஸை நீங்கள் லினக்ஸில் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து பேக்ஸ்லாஷ் போடணும். அது நம்மளுக்கு தலைவலி ஆகிடும், டபுள் ஒர்க் மாதிரி ஆகிடும். ஸ்பேஸை இல்லாமல் ஸ்பேஸோட கொடுத்துட்டிங்கன்னா. பட் ஆனா கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம், கொடுக்கவே வேணாம்னு சொல்ல, ஓகே ஆனால் நம்மளே அது எக்ஸ்ட்ராவாக பர்டன் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம ஓகே ஒர்க் ஓகே பண்ணும்போது ஈஸியாக இருக்காது. ஸோ ராயல் அண்டர்ஸ்கோர் கீ, தென் இது பெம்னு விட்டுருங்க. இது ஒரு என்கிரிப்ஷன் அல்காரதம் தான். அது ஒரு மேத்தமெட்டிக்கல் அல்காரதம், அதை என்கிரிப்ட் பண்ணிப்பான். நேராக கிரியேட் கீப்பர் கொடுங்க. அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது பாருங்க இங்கே. ஓகே, நான் லாகின் பண்ணும்போது அது என்ன இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு அது அப்படியே டவுன்லோட்ஸில் இருக்கட்டும். அந்த கீ பத்திரம் தொலைச்சிங்கன்னா லாகின் பண்ண முடியாது. அடுத்து என்ன நம்ம பாயிண்ட்ல இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப், இதான் கடைசி. இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்கா, அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் இங்கே இருக்கு பாருங்க, செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப். இந்த ரீசனுக்காக தான் நம்ம முன்னாடி இந்த செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு இங்கே ட்ராப் டவுனில் வந்துட்டு சூஸ் யுவர் செக்யூரிட்டி குரூப். அது என்னது, ராயல்னு ஒன்று, அது இங்கே ஒரு ட்ராப் டவுனில் வரும். இந்த காரணத்துக்காக தான் முன்னாடி கிரியேட் பண்ண சொன்னேன். இந்த ஹார்ட் டிஸ்க் 8 GB போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லினக்ஸ்க்கு வந்து 8 GB வந்து போதும், அதுவே ஆன் ஆகிடும். ஆனால் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குறைஞ்சது 30 GB வேணும். ஏன் விண்டோஸ் அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்படுது, லினக்ஸ் கம்மியாக தேவை போதும், விண்டோஸ்க்கு மட்டும் ஏன் அதிகமாக தேவைப்படுதுன்னு யாருக்கா தெரியுமா? இது சிஎல் லினக்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான் மோஸ்ட்லி. சிஎல்ஐ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ் வந்து கிராஃபிக்கல் ஸ்க்ரீனு, இந்த மவுஸ் எல்லாம் உள்ள வரதெல்லாம் லினக்ஸில் வராது. அதனால தான் வந்து லினக்ஸோட சைஸ் கம்மியாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து லினக்ஸே வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா ரிசோர்ஸை கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணது லினக்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் வித் விண்டோஸ். ஸோ 8 GB அப்படியே விட்டுருங்க, போதும். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அவ்வளோ போதும், அவ்வளோதான். இந்த ஃபைல் சிஸ்டம்லாம் இப்போதைக்கு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் இதெல்லாம் நம்ம போக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இதை செலக்ட் பண்ணாதீங்க, நேராக வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ். இது வந்து நான் சொன்னல வித்தின் 20 to 30 அதுக்குள்ள ரன்னிங் வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 seconds கூட இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் வில் கிவ் சம் டைம். இது வந்து அமேசான் சைடில் செக் பண்ணுறாங்க, இந்த மிஷின் ரீச்சபிள் இருக்கா இல்லைன்றது இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆயிருக்கா, இல்லை நீங்கள்? ஆட்டோமேட்டிக் தான், இதெல்லாம் போக நான் சொல்லித்தரேன். இந்த ஜோன் இதெல்லாம் நம்ம தேரி இன்னும் பார்க்கல. ஓகே இதெல்லாம் அது டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ எங்கே அவைலபிள் இருக்கோ அவனை எடுத்து கொடுத்துருக்கான். இந்த 2Bலாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சரி, ரன்னிங் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வி அச்சீவ்ட் ஆன் கிரியேட்டிங் த லினக்ஸ் மிஷின். ஓகேவா? இப்போ வந்து விண்டோஸ் டு விண்டோஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆர்டிபின்னு நான் ஒன்று காமிச்சேன். இதில் போய்ட்டு ஐபி அட்ரஸ் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் விண்டோஸ் டு லினக்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னலாக சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். இதில் ஃபேமஸான சாஃப்ட்வேர் ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புட்டின்னு ஒருத்தன் இருக்கான். புட்டி, இன்னொருத்தன் வந்து மொபைஎக்ஸ்டம். புட்டி கொஞ்சம் செக்யூரிட்டி ஜாஸ்தி, ரியல் டைம் நிறைய இடத்துல புட்டின்றதை பார்க்கலாம்.
பட் ஆனால் வந்து மொபைல் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ புட்டி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் போய் புட்டி டவுன்லோட் போட்டால் வந்துட போது. இது வந்து ரொம்ப மினிமம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுவே மொபைல் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எல்லாருமே இப்போ கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க கையோட. கூகுள் போயிட்டு மொபைல் எக்ஸ்டம் டவுன்லோட் லிங்க் தரேருங்க. ஆப்ஷன் வந்துருச்சா? ஐயோ, மொபைல் எக்ஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு. இதில் வந்து ஃப்ரீ, அதை வந்து டவுன்லோட் கொடுங்க. இதில் வந்து ஃபுல் இன்ஸ்டாலர் போர்ட்டபுள் இருக்கு. போர்ட்டபுள்னா வெறும் கனெக்ட் மட்டும் பண்ண போறியா, இல்லை இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வேணுமான்னு கேட்குது. நம்ம கனெக்ட் தான் பண்ண போகிறோம், அதனால போர்ட்டபுள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஓப்பன் திஸ் லிங்க் அண்ட் டவுன்லோட் இட் ரைட் அவே. பிபிகே ஃபைல் வேர் வில் பி நல்ல கொஸ்டின். பிபிகே வந்து புட்டிகளுக்கு தேவைப்படும். புட்டின்னு ஒன்று காமிச்சல, அங்கே தான் பிபிகே தேவைப்படும். அப்போ புட்டி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா பிபிகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெம் ஒர்க் ஆகாது. பிபிகே கொஞ்சம் செக்யூரிட்டி லைட்டாக ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி பெம்முக்கு. ஆனால் நம்ம ரியல் டைமில் இந்த ஃபைலே இருக்காது. அதனால தான் நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. ரியல் டைமில் வந்து டேரெக்டாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். சரி, பட் இனிஷியல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது அப்போ ஃபைல் தேவைப்படும்ல. ரியல் டைமில் வந்து ரியல் டைம்ல அப்பயும் தேவைப்படாது. நான் சொல்கிறேன் அது ஏன்னு சொல்கிறேன். நான் ஓகே. அப்பயும் தேவைப்படாது, இனிஷியலுக்கும் தேவைப்படாது. ரியல் டைமே டோட்டலாக வேறு. இப்போ நம்ம இனிஷியலாக ஒரு வாரம் வரைக்கும் ரிலாக்ஸாக தான் படிப்போம். அதுக்கப்புறம் ரியல் டைமுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைவோம். சரி, மொபைல் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு தான் இன்டர்நெட் பிளாக் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் ஆனதை ஓப்பன் ஒன்றும் இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணணும். உங்களோட டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு மொபைல் ஸ்ட்ரீம் வந்து இங்கே இருக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணி 7zip ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு டிஃபால்ட்டாக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துட்றானுங்க. அதை நீங்கள் கொடுங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆல். எக்ஸ்ட்ராக்ட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ரீப்ளேஸ் இஸ் ஃபைல் இன் டெஸ்டினேஷன். இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. EXE ஃபைல் டேரக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகே, யூ வில் கெட் இன்டர்ஃபேஸ். மொபைல் ஸ்ட்ரீமோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் கம்பேரிட்டிவ் புட்டிக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கு மொபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேக் யூசர்ஸ், உபுண்டு லினக்ஸ் யூசர்ஸ் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு வேறு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற மெத்தட் நான் வேறு சொல்லித்தரேன். சரி, மொபைல் ஸ்ட்ரீம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுல. இது வந்து ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேராக கிடையாது, டேரெக்டாக EXE ஓப்பன் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலாம் நம்ம பண்ணல. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி உங்களோட டாஸ்க் பாரில் பின் பண்ணிக்கோங்க. இங்கே போய்ட்டு பின் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம அமேசானுக்கு லினக்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்னா செலக்ட் செஷன். இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்? இதில் மேலே இருக்க ஆப்ஷன் எது சூஸ் பண்ணோம்? கரெக்ட், SSH. ஏன்னா அது லினக்ஸ் SSH தான். இங்கே வாங்க, உங்களோட மிஷின் வந்துட்டு பப்ளிக் ஐபி. ப்ரைவேட் எடுக்காதீங்க, பப்ளிக் ஐபி தான் நம்ம லேப்டாப் வந்து ரீச் ஆகும். ஸோ டோன்ட் டேக் ப்ரைவேட் ஐபி. இந்த ப்ரைவேட் ஐபி பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பப்ளிக் ஐபி எடுங்க. பப்ளிக்னா நம்ம பப்ளிக் ரீச் ஆகிற ஐபி அதுதான். இது ரூட் ரிமோட் ஹோஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம யூசர் நேம் எங்கேயுமே பார்க்கல. நம்ம பாஸ்வேர்டு தெரியும். பாஸ்வேர்டு வந்து ஒரு ஃபைலாக இருக்குது. அந்த ஃபைல் பாருங்களேன். அந்த ஃபைல் என்கிரிப்டட் ஃபைலுன்னு சொன்னால, எங்கே இருக்குது அந்த ஃபைலு? ஒரு ராயல் கீன்னு இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே புரியுது தான் பாஸ்வேர்டு. பயங்கரமாக என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இதை டீகோட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஓகே, சரி. ஆனால் யூசர் நேமு அது எங்கேயுமே நான் பார்க்கல. எங்கே யூசர் நேம் இங்கே எடுக்கலாம்னா ஈஸி தான். உங்களோட மிஷினை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கேயே அது சொல்லும். இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா இங்கே சொல்லுது பாருங்கள். யூசர் நேம் வந்து EC2-USER. அதுதான் யூசர் நேம். ஸோ கோ பேக் டு யுவர் மொபைல் எக்ஸ்டம். யூசர் நேம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு EC2-USER. ஸோ இப்போ பப்ளிக் ஐபி கொடுத்துட்டோம். யூசர் நேம் வந்து எங்கே பார்த்தோம்? யூசர் நேம் வந்து இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு டேபில் இருக்குது யூசர் நேம்.
இது மாறும், ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் மாறும். இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன யூசர் நேம் தான் போடணுமா ப்ரோ? என்னது எனர்ஜி திருப்பி சொல்லுங்க. அதே அதே சேம் யூசர் நேம் தான் ஆமாம், போடணுமா? அதுதான் ஒர்க் ஆகும், வேற எதுவும் ஒர்க் ஆகாது. அதுதான் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் லேப்டாப்பில் ஒரு லாகின் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம மாற்ற முடியாது, இல்லை வேறு எதுவும் பேர் போட வர முடியாது, உங்கள் பேர் போட வர முடியாது. அந்த மாதிரி தான் அது. அமேசான் தந்த யூசர் நேம் வந்து ஈஸ்ட்-யூஎஸ்இஆர். மேக் நான் சொல்கிறேன் ஸ்ரீ, வெயிட் பண்ணுங்க. போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ், யூஸ் ப்ரைவேட் கீ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்கே ஒரு ப்ரௌஸ் ஆப்ஷன் வரும். இங்கே உங்களோட பாஸ்வேர்டு அப்லோட் பண்ணுங்க. இந்த ராயல் கீ இருக்குல்ல, அவ்வளோதான். இது வந்து விண்டோஸ் யூசர்ஸ். பப்ளிக் ஐபி, யூசர் நேம், அந்த பாஸ்வேர்டு அட்வான்ஸ் போயிட்டு யூஸ் ப்ரைவேட் கீ கிளிக் பண்ணி இந்த கீயை போட்டு ஓகே கொடுங்க. அக்செப்ட். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். மேக் யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக் யூசர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். உங்களுக்கு வந்து டெர்மினல் வரும். ஓகே, மேக் யூசர்ஸ்க்கு வந்து டிஃபால்ட்டாக டெர்மினல், அந்த கமாண்ட் லைனை எடுத்துக்கிறேன். இதை உங்கள் டெர்மினல் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, அது மேக் டெர்மினல் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே திருப்பியும் இதுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுங்க. இதில் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட்னு ஒன்று 3வது டேப் போகணும். மேக் யூசர்ஸ் 3rd டேப் போயிட்டு ஒரு பெரிய ஒரு கமாண்ட் தரான் பாருங்க. SSH-i உங்களோட பாஸ்வேர்டு, உங்கள் யூசர் நேமு, அப்புறம் உங்களோட ஐபிஐ ஒரு டொமைன் நேமாக கொடுத்துருக்கான். இது ஐபி தான், அது டொமைன் நேம். நீங்கள் @IP கூட போடலாம், ஒர்க் ஆகும். அந்த பப்ளிக் ஐபி கூட போடலாம். இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் லொக்கேஷன் போகணும். ஏன்னா அங்கே தான் அந்த கீ இருக்குது. கீ இருக்க லொக்கேஷன் போயிட்டு தான் பண்ணணும். டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் DIR கொடுத்தீங்கன்னா அந்த கீ இங்கே இருக்கும். இந்த கீ இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ராயல் கீ இருக்குது பாருங்கள், லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். டவுன்லோட்ஸ் தான் இருக்கும், நீங்கள் அதை செக்லாம் பண்ணால் வேணா, சும்மா சொல்கிறேன். நேராக வந்து அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த கமாண்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சு லாகின் ஆகிடும் உங்களுக்கு. இன்னும் ஈஸி. உங்களுக்கு எஸ் கொடுங்க, அவ்வளோதான். அது Amazon Linux 2023 காட்டுது பாருங்கள். விண்டோஸ் யூஸர் இப்படி பண்ணலாம், பட் ஆனால் நம்ம மொபாக்ஸிங் வந்து சில விஷயங்கள் தேவை. அதனால நம்ம மொபாக்ஸ் டைம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக் யூசர்ஸ்க்கு புரிஞ்சுதா எப்படி பண்ணணுன்ட்டு? ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. கிளியரா சொல்லுங்க ஜி. மொபைல்ஸ்ல பிபிகே ஃபைல் அட்டாச் பண்ணலாமா? பிபிகே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் பிபிகே போட்டதில்லை, புட்டி தான் பிபிகே போட்டிருக்கேன். பெம் இருக்கிறதுனால பிபிகே போக மாட்டேன். அது ரியல் டைமில் வராது. அதனால் ப்ராக்டிக்கல் சும்மா அந்த மாதிரி கிளாஸ் டைமில் வேணால் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ரியல் டைமுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, பிபிகேவும் பெம்முக்கும். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிபிகே வந்து கொஞ்சம் உங்களுக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி. பெம்முக்கு கீ வந்து செக்யூரிட்டி இல்லாமல் ஓப்பனாக இருக்கும். கொஞ்சம் பிரேக் பண்ணலாம். பிபிகே பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது ஸ்ட்ராங் அல்காரிதம், இது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, மிட் லெவல். இது ஓகேவா? இல்லை ஒரு வெப்சைட்டையும் போட்டுடலாமா? 3 நாள் இருக்கு, ஒரு வெப்சைட்டை போட்டு பார்த்துடலாமா? இல்லை இது போதும்னு நினைக்கிறீங்களா? சைட் போடலாம். போட்ட அதர்ஸ் சூப்பர். ஓகே, கொஞ்சம் கமாண்ட்ஸ் வரும், ஆனால் பொறுமையாக லைன் பை லைன் அந்த கமாண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்சைட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் லினக்ஸ் மேலே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லாகின் பண்ணியிருக்கோம்னா ஈஸி யூஸர் லாகின் பண்ணியிருக்கோம்ல. இதனால் வந்து நம்மளால் நிறைய அட்மின் கமாண்ட்ஸில் லினக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா fdisk-l ஒரு கமாண்ட் இருக்குது, ஃபைல் disk-l ஒரு கமாண்ட் இருக்குது. இது பர்மிஷன் டெனின்னு வரும். ஏன்னா நம்ம லாகின் பண்ணது நார்மல் யூசர் அக்கௌண்ட்டு. ஓகே, அட்மின் அக்கௌண்ட் லாகின் பண்ணது இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா வந்து நெக்ஸ்ட் வெப்சைட் கிரியேஷன் போடுறேன். இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் டு அட்மின், அதான் அந்த கமாண்ட் வந்து பக்கத்துலேயே போடுறேன். இந்த மாதிரி ஆஷ் போட்டால் அதெல்லாம் கமாண்ட்ஸ் நினச்சிக்கோங்க. சேஞ்ச் டு அட்மின் கமாண்ட் sudo-i சூப்பர் யூசர் do -i அந்த டெர்மினலுக்குள்ளே சூப்பர் யூசர் டெர்மினலுக்குள்ளே போகணும்னு அர்த்தம். லாகின் டெர்மினல், ஐனா லாகின், என்டர் சூப்பர் யூசர் do.
இந்த ஈஸ் டு யூசர் வந்து இப்போ என்னவா மாறும்னா ரூட்டாக மாறும். ரூட்டுவா மாறிடுச்சுன்னா ஃபுல் பர்மிஷன் வராது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கமாண்டாக பார்த்துக்கலாம். ஸோ சேஞ்ச் டு அட்மின் வந்து சூப்பர் யூசர் 2. அப்புறம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்னது? 2 வந்து இன்ஸ்டால் த வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர். அதோட கமாண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எம் இன்ஸ்டால் HTTPD. சாஃப்ட்வேரோட பேர் HTTPD தான். அது பேர் அப்பாச்சி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாவா பைத்தான் மாதிரி இது ஒரு பேசிக் HTML அதில் ரன் பண்ண முடியும். அது என்ன எம்னா என்ன? எம்னா வந்து எல்லோ டாக் அப்டேட்டட் மாடிஃபையர், ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி. இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல பன்ஸாக ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு 10 சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ரெப்பாசிட்டரி. எம் வந்து இன்டர்நெட்ல ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. எம் கிட்ட போய் கேட்குறீங்க, எம் எனக்கு வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணி கொடு, அதாவது ஒரு அர்த்தம். ஓகேவா? இன்ஸ்டால் த வெப் ஹோஸ்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன? எம் இன்ஸ்டால் HTTPD. எடுத்தோடனே கமெண்ட்ஸ் வருதுன்னு நினைக்காதீங்க. நான் நேற்று சொன்ன கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் இதே மாதிரி தான் நினச்சேன். 2 வாரத்துக்கு அப்புறம் இதை விட்டால் பொழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வாட்டி நான் ரிப்பீட் பண்ண மண்டல் ஏறிடுச்சு. டூ த சேம் திங். அப்போ தான் யூ கேன் பீட் த காம்படிஷன். இங்கே எஸ் இதெல்லாம் நான் எம் இன்ஸ்டால் பண்ணும்போது இதெல்லாம் டிபெண்டன்சிஸ்லாம் தேவைப்படுது. ஓகேவான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. ஒய் கொடுத்து என்டர் அடிங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு லைனும் படிங்க, புரிஞ்சிடும். சரி, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் டிஃபால்ட் எங்கே போவோம்? விண்டோஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் டிஃபால்ட்டாக எங்கே போவோம்? ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போவோம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போவோம். கரெக்டாக? அதே மாதிரி இதோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் வெப் ஹோஸ்டிங்கை பண்ணால் டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும். என்ன பண்ணணும்னா கோ டு த வெப் ஹோஸ்டிங் ஃபோல்டர். அடுத்த பாயிண்ட், வெப் ஹோஸ்டிங் ஃபோல்டர். இதோட கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா cd/var/www/html. இதுதான் ஃபோல்டர். var www.html. ஓகேவா? சிடின்றது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் த டைரக்டரின்னு சொல்லுவாங்க. சேஞ்சிங் டைரக்டரி. இப்போ நான் கரண்ட்டாக ஒரு டைரக்டரியில் இருப்பேன். நான் கரண்ட்டாக இருக்க டைரக்டரி நான் தெரிஞ்சுக்கணும்னா pwdன்னு கொடுங்க. பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ரூட்ன்றிருக்கேன். இந்த டைரக்டரியில் இருந்து நான் இந்த டைரக்டரிக்கு மூவ் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா சிடி கொடுக்கணும். சேஞ்ச் டைரக்டரி டு வாட்? /var/www/ ஏதாவது சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் HTTPD மாதிரி இது. வாரில் www HTML உள்ள போங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து PWD கொடுத்தீங்க அப்படின்னா அது காமிச்சிடும் பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓ, நான் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். ஓகேவா? இது வரைக்கும் கெட் பண்ண முடியுதா, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி வேகார மாதிரி இருக்கா? இது வரைக்கும் ஓகேவா கிளாஸு? லைட்டா குழப்பற மாதிரி இருக்கு. அதான் நான் இன்னைக்கு வேணுமான்னு கேட்டேன். வேணும்னு நீங்க சரி பரவாயில்ல. ஆனால் அந்த லைன் பை லைன் என்னன்னு புரியுதா? இது என்ன லைனு, இது என்ன லைன், அட்லீஸ்ட் அது புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஃப்ளோவா புரியுதா? இது ஏன் அட்மினா மாறுறோம்? ஆமா 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 அது அது புரியுது. அது அது கான்செப்ட் புரியுது. போதும். அது நீங்க போதும். ஓகேவா? கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஒரு 2-3 வாட்டி பழகணும் நீங்க. இது ஓகே தானே? இந்த பாயிண்ட்ஸ் ஓகே தானே? இது ஓகேனா எனக்கு ஐம் குட். ஸோ ஃபோல்டருக்குள்ள போறோம். ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டு வாங்க. சரி, அடுத்து வந்து இந்த ஃபோல்டருக்குலாம் வந்தாச்சு. ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ள வந்த உடனே நம்ம ஒரு ஜாவானா ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணோம். இப்போ HTML தானே, we create one HTML ஃபைல். கிரியேட் ஒன் HTML ஃபைல். அதான் வெப்போட சாஃப்ட்வேர் ஃபைல். கிரியேட் ஒன் HTML ஃபைல். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஐ ஒரு எடிட்டர் இருக்கு. விஐன்றது ஒரு எடிட்டரு. விஐ index.html அப்படி அந்த தான் ஃபைல் நேம் வைக்கணும். நீங்கள் விஐன்றது இப்போ நோட்பேட் மாதிரி. இப்போ நம்ம நோட்பேட் இருக்குல்ல, இந்த மாதிரி லினக்ஸோட நோட்பேட் வந்து யாருன்னா விஐ. வியூ ஃபுல் ஃபார்ம் வந்து வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு விஐ இண்டெக்ஸ் டாட், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு மட்டும் வராங்க பண்ணுறோம். HTML. இதுக்கு HTMLலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதை கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். சும்மா நீங்கள் போயிட்டு இதுக்குள்ளே டைப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இது ஆக்சஸ் பண்ணனாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனிட் டு கிவ் எஸ்கேப் ஐ அப்படின்னா இன்சர்ட். டைப் பண்ணுறதுக்கு டு டைப்.
அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணணும். டைப் யூர் கண்டென்ட் ஆர் HTML ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணணும்னா எஸ்கேப் :WQ சேவ் அண்ட் குவிட் பண்ணலாமா? இங்கே பாருங்க, எஸ்கேப் இன்சர்ட்னு வரும். இங்கே போயிட்டு ஹாய், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி எஸ்கேப் : கீழே லாஸ்ட் லைன் வந்துடும். டபிள்யூனா சேவ், கியூனா குவிட், சேவ் அண்ட் குவிட். இது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்யூஷன், நோட் பேடில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், நான் டைப் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்தா சேவோட இங்கே இவ்வளோ தலைவலியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். சரி, இதுதான் வந்து லினக்ஸோட இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அதிகமான சம்பளம் வரதுக்கான காரணம். ஏன்னா லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் படிக்க மாட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்து படித்தோன்னா ஈஸி தான். சரியா? ஆனால் அது ஏன் இது வந்து எஸ்கேப் வந்து டு சேவ் அண்ட் குவிட்டு, இது வந்து என்ன, டு சேவ் அண்ட் குவிட், சேவ் பண்ணிட்டு வெளியே வா, அதான் அந்த WQ. டைப்பர் கண்டென்ட் அடுத்தது கடைசியாக என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோம், அட்மினாக மாறணும். அட்மினாக மாறினா தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம். மேபி இது வந்து கூட நான் நோட் பேடில் போடுறேன், அதில் இன்னும் வியூ நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நோட்பேட் ++ன்னு ஒன்று, இது ஒரு சாஃப்ட்வேர் தான், கொஞ்சம் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நோட்பேடில் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து என்ன, கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா 5th பாயிண்ட் வந்து இந்த சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்கோம்ல, ஒரு ஃபைலை சேஞ்ச், இது வந்து நம்ம இந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். இந்த HTTPD சர்வீஸை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ லாஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா systemctl, சிஸ்டம் கண்ட்ரோல் கிட்ட போயிட்டு ரீஸ்டார்ட் HTTPD ஒரு ரெஃப்ரெஷ் கமாண்டு. இந்த கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட சர்வீஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். தெரிஞ்சு சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பண்ணலாமா? இந்த லாஸ்ட் கமாண்டு systemctl ரீஸ்டார்ட் HTTPD முடிஞ்சு. இப்போ நேராக உங்கள் இது செக் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் பப்ளிக் ஐபி இருக்குல்ல அதை காப்பி பண்ணி அப்படியே உங்கள் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். பப்ளிக் ஐபி இதில் சம்டைம்ஸ் வந்து HTTPSல போயிடும், இது மட்டும் நீங்கள் இல்லை ரீகன்ஃபார்ம் பண்ணி எஸ்ஸை மட்டும் தூக்கி விட்டுருங்க. ஒர்க் ஆகுதா? உங்களுக்கு ஒர்க் ஆகுதா பாருங்கள். நீங்கள் அப்படியே இந்த நான் சாட்டில் போகிறேன், அந்த லிங்க் ஓப்பன் ஆகுதா பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா அது? உங்கள் ப்ரௌசரில் இல்லை சாட்டில் மொபைலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆகுதா இல்லையா? யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ட்ரை பண்ணி வரலையா? ஏன் வரல? இல்ல வரல ஜி, ஐபி வரல. அலோவ் ஏன் பண்ணல. வரல? அதான் ஏன் வரல? நீங்க ஐபி அலோவ் பண்ணலாம். செக்யூரிட்டி குரூப்ல என்னைய தானே அலோவ் பண்ணிருக்கு, உங்களை அலோவ் பண்ணல. இப்போ பாருங்க, அதான் இப்போ அதோட அட்வான்டேஜ். இப்போ போயிட்டு செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணி இங்கே வந்து நம்மளது என்ன ராயல் செக்யூரிட்டி குரூப்பா, இதுதான் மெயினான விஷயம் இன்னைக்கு கிளாஸில். இது போயிட்டு உங்கள் செக்யூரிட்டி குரூப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதில் வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ், அதில் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் கொடுத்துட்டு இந்த HTTP என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஏஐபி தான் கொடுத்துருக்கேன், அதான் எனக்கு மட்டும் ஒர்க் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு எனிவேர்னு கொடுக்குறேன். எனிவேர் ஐபி வெர்ஷன் 4 கொடுங்க. ஐபி வெர்ஷன் 6லாம் நம்ம ஓப்பன் நெட்ரிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். 00 யார் வேணா இப்போ என்னோட வெப்சைட், ஆனால் கனெக்ஷனும் யாருக்குன்னு கொடுத்துடக்கூடாது, ரிஸ்க்கு. இதை வேணா கொடுத்துக்கலாம் கஸ்டமர், அப்போ தான் கஸ்டமர் உள்ள வர முடியும். சேவ். இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒர்க் ஆகுதா பாருங்க. இதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப்போட பெனிஃபிட். இதுதான் நம்மளோட டெய்லி வேலையும். டெய்லி இந்த பார்த்துக்கிறது, நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம கம்பெனியை காலி பண்ணுறோவானுங்க. ஸோ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் இந்த கம்பெனி. புரியுதா? வை வி ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்.
ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. நம்ம கையில தான் கம்பெனியோட குடுமையே இருக்கும். அது உண்மைதான். அது டேட்டாபேஸ் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கும். நம்ம நினைச்சு கம்பெனி பிடிக்கலாம், கம்பெனியோட டோட்டல் இதையே காலி பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் டெவாப்ஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணுறேன். என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு டு லாகின் டு யுவர் மிஷின்ஸு. ஸோ அதில் வந்துட்டு முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன பண்ணோம்னா, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதில் என்ன அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராக்டிக்கல் இன்றைக்கி டெமோ பார்த்துட்டு நீங்களே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். என்ன ஓஎஸ்ஸு, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப், ரேம், ப்ராசஸரு, பாஸ்வேர்டு என்கிரிப்டட் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் போட்டோம். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்றதுனால போட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்னா ஒரு 5 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம அட்மினாக மாறணும். அதுக்கு சூடோ ஐஃபனை, சூப்பர் யூசர் டூ ஐஃபனை, அட்மினாக ரூட்டாக மாறும். ரூட் தான் நீங்கள் அட்மின் அக்கௌண்ட்டு, லினக்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும். வெப் ஹோஸ்ட் பண்ணால் இப்போ எம் இன்ஸ்டால் ஜாவானா எம் இன்ஸ்டால் ஜாவா. இது சும்மா எஸ்டிடிபினால எம் இன்ஸ்டால் எஸ்டிடிபிடி. அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் அந்த ஒரு டிஃபால்ட் ஃபோல்டருக்குள்ளே போகணும். இது இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஃபோல்டர் கிடைக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பு மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அங்கே போய் நோட் பேட் கிரியேட் பண்ணோம். இங்கே நோட் பேட் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் தலைவலி தான். ஆனால் இது வந்து நம்மளை தெரிஞ்சவங்களை தவிர்த்து வேறு யாராலையும் கை வைக்க முடியாது. அது ஒரு பெனிஃபிட். தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த நோட் பேட்டை கிரியேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு விஐ ஸ்பேஸ் index.html. தென் வந்து நீங்கள் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி கொடுத்தா தான் டைப்பே பண்ண அலோவ் பண்ணோம். அப்புறம் கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ இன்னொன்று பண்ணலாம், முடியறது இல்லை கிளாஸு. என்னன்னா, நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஒரு HTML எடுங்க. சும்மா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மின் HTML கோடு ஏதோ ஒரு சைட்லேருந்து எடுத்து நீங்கள் சார்ஜிபிள்னு கூட எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இது நிறைய இருக்குது. இது வேறு ஏதாவது இருக்கா? ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் HTML. ஏதோ ஒரு இது எடுத்துக்கலாமா? ஏதோ ஒரு கோடு ஒன்று கிடைக்குது. சும்மா ட்ரை பண்ண என்ன வருதுன்னு பார்ப்போம். Ctrl+C. ஒன்றும் இல்லை, இது காப்பி பண்ணிவிட்டு அதே விஐ index.html போங்க. போயிட்டு இந்த லைனை வந்து எஸ்கேப் இன்சர்ட் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒன்றும் இல்லை, மவுஸை இன்சர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆகிடும். உங்கள் மவுஸை வெறும் ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணுங்கள். இது என்ன வருதுன்னு பார்ப்போம். சும்மா ஆன்லைன்லேருந்து எடுத்த கோடு. சேவ். அடுத்து என்ன பண்ணோம்? சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண அடுத்து? ரீஸ்டார்ட். சூப்பர். அப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ திருப்பி ரீப்ரோஸ் பண்ணி பார்க்கலாமா? என்ன வந்திருக்கு பார்ப்போம். இவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னென்னு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நல்லா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு பாருங்க. புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் இது நான் அடுத்த வாரம் ஃபேன்சி வெப்சைட்ஸ் போட சொல்லித்தரேன். ஒரு ப்ராப்பராக ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன வெப்சைட்ஸ் போடலாம். பட் இன்னைக்கு வேணாம். திருப்பியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு இது போதும். ஓகே, இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு சொல்கிறீங்களா எனக்கு? இந்த ஒரு 3 நாள் ஃபோட்டோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அப்படியே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் மட்டும் போட்டுருங்க. குரூப்பில் இல்லாதவங்க எனக்கு பர்சனலாக கூட அனுப்பிச்சி விடுங்க. ஸ்பேம் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து டிசபிளிங் மூலம் கூட அனுப்பிச்சி விடுங்க. ஜி சொல்லுங்க ஜி. சுதர்சன், இப்ப நம்ம இதுல வந்து நம்ம இப்ப டைரக்டா வந்து ஈஸி டு கிரியேட் பண்ண போயிட்டோம். விபிசி சப்நெட்ஸ் எல்லாம் கவர் பண்றோமா சுதர்சன்? அதுதான் தேர்ட் டாபிக். இப்போ விபிசி சப்நெட் எடுத்தோடனே இதுவே ஒரு மார்க்குன்றீங்க. விபிசி சப்நெட்ல எடுத்தோடனே நீங்க போடான்னு கிளம்பி போயிடுவீங்களா? அது 3வது சிலபஸ். நம்ம சிலபஸ் பாருங்க, அதுல இருக்குமே. அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி அனுப்பி அந்த சிலபஸா? சிலபஸே நீங்க இன்னும் வாங்காம இருக்கீங்க. நீங்க யாரு? குரோமாரா வீட்டக்கா? வீட்டுக்கு தான். இவரு உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்களே சிலபஸ், பல்கா ஷேர் பண்ணிருப்பாங்க. சரி, நான் பாக்குறேன் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனாலும் கூட திருப்பி குரூப்லேயே சிலபஸ் வேணும்னு அட்ரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 3-4 பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ண. சரி, இந்த இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப நம்ம வந்து பிபிகே ஃபைலு இப்ப அது பாத்தீங்க, இப்ப எஸ்எஸ்ஹெச்னு ஒரு ஃபைல் பெம் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம்ல. பெம் ஃபைல தான் வந்து நம்ம அங்க இதுல புட்டியில வந்து மொபைல் ஸ்டெம் இல்ல புட்டியிலே அதான் யூஸ் பண்ணுவோம். புட்டியில பெம் ஒர்க் ஆகாது, பிபிகே தான் ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, காட் இட். சரி, ஓகே, ஃபைன். இப்ப இது ஈஸி டு யூசர்ங்க டிஃபால்ட் யூசர் கரெக்ட்டுங்களா? டிஃபால்ட் யூசர் டிஃபால்ட் யூசர். இப்ப நம்ம யூசருக்கு கூட நம்ம மாத்தி கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட்லயே இருக்கு. தாராளமா பண்ணலாம்.
நம்மளோட இந்த இப்ப இந்த டாக்குமெண்ட் வெப்சைட் வந்து என்னன்னா இப்ப நான் ஆபீஸ் லேப்டாப்ல இருந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட் வந்து நம்ம இஜெட் ஸ்கேலர்ல பிளாக் ஆகுது ஆக்சுவலா நம்ம போடுறது. ரெட் கலர் போடுறதுக்கு வச்சிருக்காங்களா? சரி சரி ஓகே. மொபைல்ல பாருங்க, மொபைல்ல ப்ரௌஸ் பண்ணுங்க. சரி ஓகே. மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அதுல ஐபி போட்டா வந்துடும். சரிங்க ஜி, ஓகே ஃபைன். நீங்க கேட்ட யூசர் டாபிக் வந்து 11th டாபிக். இப்போ நம்ம இப்போதைக்கு இது ஆரம்பிச்சிருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் இது ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கேட்ட இப்ப டாபிக் இதை வந்து வந்து 11th நம்ம நாளைக்கு டாபிக். வந்து டெராஃபார்ம் எல்லாம் வரும்போது டெராஃபார்ம் மூலமா பண்ணி பார்ப்போம்ல. எல்லாமே பண்ணுவோம் ஜி, எண்ட் டு எண்ட். ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல படிப்பீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே இப்போ ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்களா, அதனால நான் ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறேன். ஓரளவுக்கு 2 ஓகே வாரம் நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ரியல் டைமை தொட்டுறலாம். ஓகே ஜி, ஓகே இப்போதைக்கு ஃபைன். ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸ்ரீ, வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? ப்ரோ பெம்னா என்ன, பிபிகேனா என்ன வரும்? அது என்கிரிப்ஷன் அல்காரிதம், அவ்வளோ. அதில் ஒரு அல்காரிதம். நம்ம அதை பார்க்கவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து யூசர்ஸ் கிரியேட், அதான் இது யூசர் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பெம்பிபிக்கே ரியல் டைமில் தேவையில்லை. அதனால நம்ம அதை ரொம்ப டீப் டைப் போக வேணாம். சரி சரி. ஃபர்ஸ்ட் 4 நாள் அதை பார்க்குறோம். அது வந்து யார் இதை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு டீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைபர் செக்யூரிட்டி ஆமா. அவங்க பண்றது இதெல்லாம். செக்யூரிட்டி டீம் பண்றது. நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரி அவங்க சரி. தருவாங்க, நம்ம யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். இப்போ டெவலப்மெண்ட்டும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம டெவலப் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி தான். சரி சரி. ஓகே. எனி ப்ரோ அதர் கொஸ்டின்? சிவராம் கிருஷ்ணன் சொல்லுங்க. எஸ். இல்ல ஆக்சுவலா நான் இன்ஃப்ரான் கிளவுட் செக்யூரிட்டி நானு. ம். அப்போ இதெல்லாம் ரிலேட்டடா படிக்கலாமா? இதுவும் செக்யூரிட்டில சம்திங் வருமா தாராளமா டாபிக்ஸ்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இதுல செக்யூரிட்டி டாபிக்ஸ் இருக்கு வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் வந்து இன்ஃப்ரான் கிளவுட் தான் இருக்கேன். சூப்பர் பட் சூப்பர். மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணது எல்லாமே இன்ஃப்ரா தான், கிளவுட் இல்ல. ஸோ அதனால அப்ஸ்கிரீம் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளவுட் படிக்கிறது. சரி, நீங்க எல்லா கிளாஸும் சின்சியரா டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நீங்களே இதை எப்படி செட் பண்ணலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரின்னு தெரிஞ்சிடும். போக போக ஓகே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கவர் ஆயிடும். டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே டச் பண்றோம் நம்ம. ஓகே ப்ரோ எனக்கு ஒரு இன்னைக்கு கொஸ்டின். சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மத்தவங்களுக்கு ஆ புரிஞ்சுதா? அதான் இன்னைக்கு கிளாஸ்ல தான் டவுட். சொல்லுங்க. அந்த மொபைல் சிஸ்டம்ல வந்து நீங்க அந்த இன்சர்ட் போட்டீங்கல்ல, இன்சர்ட் அந்த இது எஸ்கேப் ஐ பண்ணீங்கல்ல. போட்டேன். எஸ்கேப் இன்சர்ட் இல்ல, எஸ்கேப் ஐ எனக்கு பிரஸ் பண்ணா இன்சர்ட் ஆகும். ஓகே, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் புரியல. புரியல, டைப் பண்ணும்போது ஒண்ணு இல்லை. ஏன் இன்சர்ட் போடாம நீங்க வந்து உள்ள அது போயிட்டு டைப் லாஸ்ட் பண்ண? காலமுக்கு நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி இது பண்றீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை ஜி, நான் திருப்பி சொல்றேன், இங்க பாருங்களேன். இப்ப இன்சர்ட் போடாம நீங்க டைப் பண்ண டைப் ஆகாது. டைப்பே ஆள பாருங்க. டைப் பண்ண விடாது. ஓகே இப்ப நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே ஆள் இல்ல ஸ்கிரீன்ல. நான் ஓகே இன்சர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை டைப் பண்ணி அலோவ் பண்ணும். அந்த டைப் அலோவ் பண்றதா ஓகே. இன்சர்ட். ம் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது தெரிஞ்சவங்களால ஓகே தான் ஓகே அதை பண்ண முடியுன்றதுக்காக தான் சொன்னேன் நான் அதை. ஓகே. இல்ல அது லாஸ்ட் கமெண்ட் டக்குன்னு வரீங்கல்ல, அதுக்கோசரம் சொன்னேன். லாஸ்ட் ஐ மீன் அந்த லாஸ்ட் கீழே வந்து இதுல ரன் எந்த கமாண்ட்? பண்றீங்கல்ல. இல்ல இதுல சொல்லுங்க, எந்த கமாண்ட்? இது முடிச்சிட்டோம். இதுவா? WQவா? ஆ ஆ WQ வந்து இப்போ கண்டென்ட் டைப் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் ஓகே அடிக்கிறோம். விண்டோஸ்ல ஓகே என்ன பண்ணோம், நோட்பேட்ல கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றோம்ல. ஆ அதுக்கு பதிலா லினக்ஸ்ல என்ன பண்றோம்னா, இது கண்டென்ட் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்றதுக்கு தான் எஸ்கேப் கொடுத்து கோலன், ஷிஃப்ட் கோலன். ஓகே ஆ ஓகே டபிள்யூனா ஓகே சேவ் ரைட், டபிள்யூனா ரைட், கியூனா சேவ் அண்ட் குவிட். ஓகே நீங்க ஓகே வெறும் கியூ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. சேவ் ஆயிடாம குவிட் ஆயிடும், வெளியே போயிடும். ஆனா சேவ் ஆகாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நான் வந்து உங்க பேர் என்ன, உங்க நேம் என்ன? அருண். அருணா. இப்போ அருண் டைப் பண்றேன். நீங்க அருண் டைப் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து டபிள்யூ தராம ஓகே வெறும் கியூ மட்டும் கொடுத்து வெளியே போறேன். ம் திருப்பியும் ஒரு நிமிஷம். சம்டைம்ஸ் வந்து ஃபோர்ஸ் குவிட்டுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி போடணும், வெளியே போறேன். ஏன்னா டைப் பண்ணிட்டேன், நீ ம் குவிட் பண்ணிட்டு அதே கேட்குது. அதனால ஃபோர்ஸா பண்ணா எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி உள்ள ஓகே போறேன், அருண் இல்ல பாருங்க, ஓகே தெரியுதா? இப்போ அந்த அருண் அங்க ஓகே ஓகே. வேணுன்றதுக்காக நான் திருப்பி அருண் டைப் பண்ணிட்டு, இப்போ பாருங்க அருண் அங்க இருக்கா. இப்போ ம் நான் டபிள்யூ அண்ட் கியூ போடுறேன், வெளியே வரேன். ஓகே இப்போ உள்ள போனா அருண் இருக்கும் பாருங்க. அதான் அந்த டபிள்யூவோட அட்வான்டேஜ். டபிள்யூனா சேவ் பண்ணிடும், ஓகே. அவ்வளவுதான் அந்த சேவ் அண்ட் குவிட். புரியுதா? ஓகே ஓகே. இதை விட்டு வெளியே வரணும்னா குவிட்டுங்க. ஆனா இதை விட்டு சேவ் பண்ணிட்டு வெளியே வரணும்னா WQ, அவ்வளவுதான். அதுதான் அதோட மீனிங். ப்ரோ இதுல நம்ம ஐஏஎம் பாப்போமா? எல்லாமே இருக்கு ஜி, எல்லாமே இருக்கு. எண்ட் டு எண்ட் இருக்கு. நீங்க ஐஏஎம் இதோ இருக்கு பாருங்க, கடைசி டாபிக் அதான். ஐஏஎம், EBS. ஒரு டைம் சிலபஸ் இல்லைன்னா கூட திருப்பியும் வர அந்த உங்க அட்மின்ஸை கேட்டு உடனே சிலபஸ் வாங்கிடுங்க. இல்ல முயல் ப்ரோ, எல்லாருக்கும் யூஸ்வலா சிலபஸ் போட்டுருவீங்களா? ஆக்சுவலி ஏன் எல்லாருமே சிலபஸ் கேட்கறாங்க?
நான் அட்மின்ட்ட பேசுறேன் ஜி. யாருக்கா இல்ல நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் நான். ஓகே யூசுவலா ஷேர் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல நான் கேக்குறேன். ஸோ அந்த இந்த ப்ரௌசர் மாதிரி எதுவும் அனுப்பல. ஒரு ப்ரௌசர் அனுப்பிச்சிருப்பாங்களே வீடெக்ல இருந்து எனக்கு வரலையா? ராத்திரி அனுப்பியிருக்காங்க சுதர்சன். அனுப்பியிருப்பாங்களே இல்லாமலாம் இருக்காது. சரி நான் திருப்பி உங்களுக்கு இல்லைனா கூட ஒரு அட்ரஸ் பண்ணுங்க அவங்க ஜி. நேம் அவங்க ஜி சிவராம் ஐயா. ராதிகா இல்ல சங்கீதா ரெண்டு பேர் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அது யாரா சிவராம் ஒருத்தங்க. ஒன்றும் இல்லை ஜி. நீங்க குரூப்லயே நம்ம அந்த மெயின் குரூப் இருக்குல்ல அந்த குரூப்லயே சொல்லுங்க. இல்லைனாலுமே நீங்க வந்து என் நம்பர் உங்களுக்கு தெரியும். என் நம்பர்லயும் கேட்டு சிலபஸ் வாங்கிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும் கண்டிப்பா. அவங்க கிட்ட கேட்டு வாங்கிடுங்க. ஓகே ஓகே ஆனா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாம் என்னென்ன ரியல் டைம்ல கரண்ட் மார்க்கெட்டுக்கு தேவையோ எல்லாமே கவர் ஆயிடும். அதை பத்தி ஒரியே பண்ணாதீங்க. ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? சுதர்சன் இது வந்து வீடியோ இருக்கு, உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. உடனே அடுத்து பண்ணிடுவேன் ஜி. ஒரு 1 ஹவர்ல வந்துடும் ஜி வீடியோ. அடுத்து வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன், அந்த கார்டு டிரான்சாக்ஷன் எனி டவுட் இருந்தா முகில என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? முகிலன்னு குரூப்லயே சொல்லலாம். அந்த குரூப்ல என்ன அட்ரஸ் பண்ணலாம். அதான் நம்மளோட ஓகே அந்த வாட்ஸ்அப் குரூப். ஓகே ஓகே. இல்ல டேட்டாவும் என்ன நீங்க வந்து இது பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சிலபஸ் மீன்ஸ் இந்த 12 டாபிக் தானே சிலபஸ் கரெக்டா? ஷோ சிலபஸ் ஸ்கிரீன். இதுல வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரௌச்சர் இருக்கு. ஓகே அந்த ப்ரௌச்சர் வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் நானு. அந்த ப்ரௌச்சர் எங்க வச்சிருக்கேன்? முகிலன் ப்ரோ இங்க இல்லையோ? நான் ஷேர் பண்றேன் ஜி. தானே அது? தானே அது ப்ரோ. டெலிகாலர்ஸ் சொல்லி நான் ஷேர் பண்ணிடுறேன். அவங்க நான் பேசுறேன் இன்னைக்கு. அது எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பாங்க என்னன்னு தெரியல. we are not receiving நிஜி இந்த டாக்குமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணல. இது ரிசீவ் பண்ணல. இதுதான் எங்களோட ப்ரௌச்சர் ஆக்சுவலி. நான் ஆமா உங்களுக்கு சார் கேட்கறேன். அவங்களை பிடிச்சி கேட்டு விட்டுறேன். இருக்கேன்டா. ஸோ ஹலோ பிடெக்ல ஆ இருந்து யாரும் ரிசீவ் பண்ணல எனக்கு. இது எனக்கு ஒரு டவுட். ம் டிஃபால்ட்டா இன்டர்நெட் எனேபிள் இருக்குமா? ஆமா. எல்லா மிஷின்லயும் டிஃபால்ட் இன்டர்நெட் எனேபிள் இருக்கும். ஓ சாரி சார். வேற ஸோ பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். நான் ஓ உங்ககிட்ட கேட்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்போ நம்ம மிஷின் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா இன்டர்நெட் எனேபிள் தான் இருக்குமா? இருக்கும். மிஷின்ல இன்டர்நெட் இருக்கும். நம்ம அது தேவைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாமா? டிசேபிள் அந்த பண்ணிக்கலாம் ஆப்ஷன் அதெல்லாம் நம்ம எல்லாமே இருக்கு. போக போக சொல்லித் தரேன். இன்னைக்கு நம்ம ஓகே 2வது நாள். ஓகே ஓகே அதனால அப்படியே நம்ம எப்படி இன்னொரு அடுத்த வாரம் கவர் பண்றோம். அந்த இன்டர்நெட்டை கட் பண்றதெல்லாம் சொல்லித் தரேன் நான். ஓகே ஜி இந்த தேங்க்ஸ். ப்ரௌச்சர் அனுப்ப சொல்றேன் ஜி. இதான் எங்களோட ஆக்சுவல் ப்ரௌச்சர். அனுப்ப சொல்றேன் ஜி நான். ஓகே இவங்க கண்டிப்பா அனுப்பியிருப்பாங்க. என்னன்னு தெரியல. நான் கேட்கறேன் ஜி. மேபி இன்னைக்கு செகண்ட் டே டெமோக்காக வந்திருக்கலாம். அப்படி இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா புதுசா? அப்படி இருந்தாலும் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுப்பணும் ப்ரோ. அவங்க கிட்ட சொல்லுங்க. கம்பல்சரி அனுப்ப சொல்லுங்க. சுதர்சன் ஓகே பாலா, ஆ அப்ப அப்டேட்டட் ஒன்று ஷேர் பண்ணாங்க. வீடெக்ஸ் ஒன் ப்ரௌசர் அப்டேட் ஏதோ நமக்கு ஃபாலோ பண்றது இதா இல்ல? இதான் ஜி அப்டேட். இந்த மாதிரி இந்த டாபிக் சென்னை இந்த மாதிரி ஒரு இது இருக்கா பாருங்க. பேஜ் என்ன நிமிஷம் பேஜ் இது? பாக்குறேன் பேஜ் நம்பர் 8ல இருக்கா பாருங்க. பாருங்க. பேஜ் நம்பர் ஏ 8ல ஆக்சுவலா ப்ரௌச்சரும் சென்னை ஷேர் பண்றாங்க. சிலபஸ் தனியா நம்ம முன்னாடி வச்சிருந்தாலும் அதையும் ஷேர் பண்றாங்க. ப்ரௌசர் மட்டும் அனுப்ப சொல்லுங்க. எதுக்கு சிலபஸ் தனியா? இல்ல இது ஏன்னா இது அது இல்ல இது இல்ல சுதர்சன் என்கிட்ட. அவங்க வேற ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்டேட்டட் அப்படின்ட்டு. நான் பேசுறேன் ஜி. ஏதோ டீம் கொஞ்சம் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்னன்னு பேசுறேன் ஜி. தப்பா ஓகே. எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொடுங்க. எனக்கே தெரியல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நான் பாக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி. இல்ல சி இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலபஸ் எடுத்து அதை அனுப்பலன்னா எனக்கு தானே கஷ்டம். நான் பேசுறேன் அவங்க கிட்ட. சரி ஜி. தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங். யூ வில் கெட் ஆல் திஸ் திங்ஸ் டுடே இட்செல்ஃப். ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே ஜி. அடுத்த மண்டே. ஓகே. ஓகே. அதுக்கு ரிலாக்ஸ். அதனால நீங்க ப்ராக்டிகல் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நாள் உங்களுக்கு வேலை இருக்கு. அதனால ப்ராக்டிகல்லாம் முடிச்சுட்டு மண்டே வந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. எலெக்ஷன் இந்த லாங் கேப் திருப்பி வராது. இது வெக்கேஷனால சம்மர் வெக்கேஷனால ஒரு வழி இல்லாமல் வந்துருச்சு. ஓகே ஜி பார்ப்போம். பபாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பை. பாய். தேங்க்யூ.